வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஃபஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரியில் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஏற்கனவே 1 மார்க்கு 2 மார்க்கு பார்த்தாச்சு, ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 5 மார்க் கொஷின் பார்க்கலாம். சரிங்களா? 3 கொஷின் தான் இருக்குது 5 மார்க்கில், அந்த 3 பார்த்துருவோம். Give an account of the sources of modern India. மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவை பற்றிய நவீன இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள். சரிங்களா? சோர்சஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, இதில் நான் ஹைலைட் பண்ணியிருந்தது மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா? எங்கெங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறனோ அதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா இங்கே இருக்கிறதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? The sources of modern India help us to know the political, socio-economic and cultural developments in the country. The sources of modern India help us to know the political, அங்கே எப்படி இருந்துச்சு, socio-economic condition எப்படி இருந்துச்சு, cultural developmentsலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிய உதவுது. History can be written with the help of 2 sources, namely. ஸோ 2 வழிகளில் நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நம்ம பிரைமரி சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். சரியா? பிரைமரி சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ். பிரைமரி சோர்சஸ் அப்படின்னா என்ன நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So primary sources, kinds of sources, we can write history with the help of sources like written sources and material sources. ஓகேவா? written sources and material sources, அதுதான் நம்ம primary source and secondary source அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, primary source அப்படின்னு போட்டு written sources அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. So written sources பார்த்தீங்கன்னா, after the advent of the printing press, numerous books were published in different languages. Hence people began to acquire knowledge easily in the fields like art, literature, history and science. ஓகேவா? ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் நியூமரஸ் புக்ஸ் வேர் பப்ளிஷ்ட் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். சரிங்களா? நிறைய லாங்குவேஜஸில் பப்ளிஷ் ஆச்சு. Hence people began to acquire knowledge easily in the fields like art, literature, history and science. ஸோ இந்த மாதிரி பல மொழிகள்லையும் எல்லாமே வெளிவந்ததுனால, அதுவும் ஒரு பிரிண்டட் இதில் வந்ததுனால மக்களுக்கு பல்வேறு வகையிலையும் பல துறைகள்லையும் ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சு. Written sources include literature, travel accounts, diaries, autobiographies, pamphlets, government documents and manuscripts. ஓகேவா? ரிட்டன் சோர்சஸ் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வகையில் இருந்துச்சு. கவர்மெண்ட் டாக்குமெண்ட் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்னா முன்னாடி நம்மளுக்கு பிரிட்டிஷ், அதாவது எல்லாருமே இங்கே வர்த்தகங்கள்லாம் நிறுவனாங்க, எல்லாம் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, இங்கே சொல்லியிருக்காங்க அதுதான். ஸோ அதெல்லாம் பண்ணப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிட்டன் சோர்சஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மையங்கள்லாம் எங்கே இருந்துச்சு, இங்கே இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணாங்க, எந்த மாதிரியான வளங்கள்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அவங்க எழுதி வச்சுட்டு தான் போனாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய குறிப்புகள், ஒவ்வொருத்தரும் அந்த தந்த குறிப்புகள் தான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தது. சரிங்களா? அதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ரிட்டன் சோர்சஸ் இருந்ததுனால தான் நம்மளுக்கு இவங்கெல்லாம் இப்படி இவங்களுடைய இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு ஒன் ஆஃப் த சோர்சஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் சோர்சஸ்.
செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெட்டீரியல் சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு போட்டு கீழே மெட்டீரியல் சோர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. Many paintings and statues are the main sources of modern Indian history. They give us a lot of information and the achievement of national leaders and historical personalities. ஓகேவா, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த பெயிண்டிங்ஸ், சரியா, அந்த ஸ்டாச்சூஸ், ஒவ்வொரு சிலைகளும் அங்கு கொடுக்கப்பட்ட அந்த இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்களை உணர்த்துது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் நம்மளுக்கு தருது. ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கூடலூர், இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், President House in New Delhi, etc. are different styles and techniques of Indian architecture. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதிரியான கட்டிட அமைப்பை கொண்டதாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ இதில் வந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. மெட்டீரியல் சோர்ஸ், செகண்டரி சோர்ஸஸ்ன்னு போட்டு மெட்டீரியல் சோர்ஸ்ன்னு போட்டு ஸோ இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸ் தானேங்க. காயின்ஸ் ஆல்சோ குட் சோர்சஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. ஸோ அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, கிங்கெல்லாம் எப்படி ரூல் பண்ணாங்க, எந்தெந்த கிங் வந்தாங்க அப்படின்ட்டு அவ்வளோ காயின்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, யார் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க காயின்ஸ்லாம் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா, அதுலேயும் இயரும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, காயின்ஸில் கீழே இயரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்செல்லாம் நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியுது. சரியா, ஸோ காயின்ஸ் இந்த இடத்துல ஆல்சோ போட்டுக்கோங்க. காயின்ஸ் ஆல்சோ குட் சோர்ஸ் டு know about administrative history. The first coinage in modern India under the crown was issued in 1862. சரியா, ஸோ இது போட கூட விடலாம், நீங்கள் இது வரைக்கும் கூட எழுதிக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. சரிங்களா, இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு நம்மளுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் எழுதினோம்னாவே போதும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய பாயிண்ட்லாம் என்னென்ன, இதை ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்துக்கோங்க. சரியா, பிரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிரைமரி சோர்ஸில் ரிட்டன் சோர்சஸ், செகண்டரி சோர்ஸஸில் என்ன வரும், மெட்டீரியல் சோர்சஸ் வரும். ஓகேவா, ஸோ இந்த வகையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஓகேவா, ரைட். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How did the Portuguese establish the trading centers in India? எப்படி வந்து போர்ச்சுகீஸ் வந்து தங்களுடைய ட்ரேடிங் சென்டர்லாம் எப்படி வந்து இந்தியாவில் உருவாக்குனாங்க? ஓகே, இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்தா போதும் அதுக்கு. During the 16th century, Portuguese succeeded in capturing Goa, Daman, Diu, Salsette Basin, Chaul and Bombay on the western coast, Hooghly on the Bengal coast and Santom on the Madras coast and enjoyed good trade benefits. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இவங்க ஃபர்ஸ்ட் கைப்பற்றின இடங்கள். வந்த உடனே இவங்களுடைய வர்த்தக மையங்களாகவும் இது இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ட்ரேடும் ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. த போர்ச்சுகீஸ் brought the cultivation of tobacco to India. டொபேக்கோனா புகையிலை சாகுபடி இங்கே செஞ்சாங்க. Due to the influence of Portuguese, Catholic religion spread in certain regions of India's western and eastern coast. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கத்தோலிக் மதம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கத்தோலிக் இதை இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, பரப்புனாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லாம் பரப்புனாங்க. த பிரிண்டிங் பிரஸ் வாஸ் செட் அப் பை த போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. ஓகேவா,
A scientific work on the Indian medicinal plants by a European writer was printed at Goa in 1563. ஓகேவா, இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நூல், அந்த ஒரு புக்கு யாரால வந்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா யூரோப்பியன் ரைட்டரால ஃபர்ஸ்ட் கோவாவில் பிரிண்ட் பண்ணாங்க. இது 1563ல பண்ணாங்க. சரிங்களா, 1556ல போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணுச்சு, பிரிண்டிங் பிரஸ் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஒரு இது வந்து இந்த இந்தியன் மெடிசினல் பிளான்ட் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு. யார் எழுதுனாங்க அதை பார்த்தோம்னா யூரோப்பியன் ரைட்டர் தான் இது எழுதினார். ஓகேவா, ஸோ இது 1563ல. ஸோ இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் போதும். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தோம்னா போர்ச்சுகீஸோட பவர் வந்து அப்படியே நாளடைவில் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும். சரியா, இதுக்கு மேலே அவங்களோட வீழ்ச்சி நடக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க, போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் எப்படி தங்களுடைய வணிக மையங்கள் எப்படி வந்து நிலைநாட்டினாங்க, அவங்களுடைய விக்டரிஸ்லாம் என்ன, அவ்வளோதான் நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ அந்த வகையில் நம்ம இதை கொடுத்தோம்னா போதுமானது. ரைட், ஓகே. தேர்ட் கொஷின், how did the British establish the trading centers in India? ட்ரேடிங் சென்டர்ஸ், பிரிட்டிஷோட ட்ரேடிங் சென்டர்ஸ், போர்ச்சுகீஸோடது பார்த்தோம். இப்போ பிரிட்டிஷோடது எது எதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். In 1612, the English captain Thomas Best inflicted a severe defeat over the Portuguese in a naval battle near Surat. So the Mughal Emperor Jahangir permitted the English to establish their factory in 1613 at Surat. ஸோ இவங்களை வந்து முகலுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. ஸோ அதனால இவங்களை வந்து இவங்க வீழ்த்தினதுனால ஸோ ஜஹாங்கீர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க. இங்கே வந்து ஃபேக்ட்ரி அமைச்சிக்கிறதுக்கு, சூரத்தில் வந்து தன்னுடைய வணிக மையங்களை அமைச்சிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு 1613ல, which initially became the headquarters of the English in Western India. வெஸ்டர்ன் இந்தியாவில் ஆரம்ப கட்டங்களில் பார்த்தோம்னா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே அமைச்சாங்க. கேப்டன் நிக்கோலஸ் டவுண்டன் ஓன் அனதர் டிசிசிவ் victory over the Portuguese in 1614. These events enhanced the British prestige at the Mughal court. ஸோ இந்த மாதிரி தொடர் வெற்றிகள், போர்ச்சுகீஸ் எதிர்த்து இந்த மாதிரி தொடர் வெற்றிகள் அவங்க பண்ணினதுனால முகல் கோர்ட்டில் வந்து அவங்களுடைய பிரெஸ்டீஜ், அவங்களுடைய மதிப்பு அதிகமாச்சு. அதனால அவங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு. சரிங்களா, அவங்க சாதிச்சுக்கிட்டாங்க. போர்ச்சுகீஸை அடக்கி இவங்க வந்து முகல் கிட்ட வந்து ஒரு நல்ல பேர், ஒரு குட் நேம் இருந்துச்சு அவங்களுக்கு. In 1615, Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. King James வந்து யார் அனுப்பியிருக்கிறாரு, தாமஸ் ரோவை ஜஹாங்கீர் கோர்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. He remained at Agra for 3 years and succeeded in concluding a commercial treaty with the emperor. ஓகே, ஸோ 3 வருடமா என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆக்ராலே தங்கி எப்படிலாம் வந்து வர்த்தகங்கள், அதாவது வணிகங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. பிஃபோர் த டிபார்ச்சர் ஆஃப் சர் தாமஸ் ரோ, த இங்கிலீஷ் ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட் தேர் ட்ரேடிங் சென்டர்ஸ் அட் சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் புரோச். இந்த இடங்கள்லாம் வணிக மையங்களை உருவாக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ எந்தெந்த இடங்களில், சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் புரோச். ஏற்கனவே 2 மார்க் கொஸ்டின்லேயும் பார்த்துருக்கோம் இது. சரியா, ஓகே. ஸோ இந்த வகையில் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் போதுமானது. ஓகே, ஸோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் இந்த பேராகிராஃப் கூட கொடுக்கலாம். பட் இது எல்லாமே அவங்களோட ஸ்டோரி அப்படி நீண்டுக்கிட்டே போகும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணாங்க, எப்படி வந்து இவங்க வந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மெயின் தீமே இதுதான். அதனால இதுக்கு மட்டும் எழுதுனீங்கன்னா போதுமானது. ஓகேவா, ரைட்டு. இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஹார்ட்ஸ்ன்ட்டு சிந்தனை வினா. ஓகே, ஹவு டிட் த ஃபால் ஆஃப்
கான்ஸ்டான்டினோபிள் அஃபெக்ட் த யூரோப்பியன் நேஷன்ஸ். எப்படி வந்து யூரோப்பியன் நேஷன் இதனால அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆச்சு? Turkey entered North Africa at Balkan Peninsula. It encouraged the European nation to discover new sea routes to eastern countries. ஓகேவா? ஸோ இது கொடுத்தீங்கன்னா போதுமானது. இதுக்கு இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே ஃபர்ஸ்டே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க லெசனில் பார்த்தீங்கன்னா. சரி, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் அதை மட்டும் எழுதிங்கன்னா போதுமானது. அந்த ரெட் லைன் கொடுத்தீங்கனாலும் போதுமான. சிந்தனை வேணாலும் நம்ம ஓனாக ஹார்ட்ஸ் வந்து ஓனாக கொடுக்கறது தான். ஓகே, ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கலாம். சரியா? இது ஃபுல்லாக இது வரைக்கும் எழுதிக்கோங்க. என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதே தான். ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை த துருக்ஸ் இன் AD 1453 the land route between India and Europe was closed. ஓகே, இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இருந்த அந்த லேண்ட் ரூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. The Turks penetrated into North Africa and the Balkan Peninsula. It became imperative on the part of the European nation to discover new sea routes to the east. ஓகேவா? ஸோ இந்த அளவில் கொடுக்கலாம். இதுவும் கொடுக்கலாம் நீங்கள். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.